Hello friends, welcome to our Rail Goal channel. NTPC previous year max question paper ஒன் ஷிஃப்ட்டில் உள்ளதை சால்வ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் 1 + secant theta + tan theta டிவைடட் பை 1 + secant theta - tan theta. கீழே எல்லாமே டேனில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்லலாம் ஏதாவது தீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எதோட எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சரு. அதே நேரத்தில் நம்ம தீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜீரோவும் இன்ஃபினிட்டியும் வராமல் பார்த்துக்கோங்க. நான் இதில் தீட்டாக்கு 16 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தீட்டாக்கு பதில் 16 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 1 + secant 16ன்றது 2ன்னு வரும், ப்ளஸ் tan 16ன்றது √3 டிவைடட் பை 1 + 2 - √3. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தீட்டாக்கு 60 டிகிரி போட்டிருக்கோம். இதை நம்ம பார்த்தோம்னா 3 + √3 டிவைடட் பை 3 - √3. இதில் இருந்தும் நம்ம √3 காமனாக எடுத்தோம்னா √3 + 1 டிவைடட் பை இங்கே √3 காமனாக எடுத்தோம்னா √3 - 1. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இருந்து கடைசியாக கிடச்சது √3 + 1 / √3 - 1. இதில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 1 + tan θ/2. அப்போது 1 + tan 60/2. அப்போ 1 + tan 30 டிகிரி. இப்போ 1 + tan 30 டிகிரிக்கு 1 + tan 30க்கு வேல்யூ என்ன, 1/√3 டிவைடட் பை tan θ/2. அப்போ tan 60 டிவைடட் பை 2 tan 30, அதுவும் இங்கேயும் 1/√3. இதை நம்ம பண்ணுறப்ப √3 + 1/√3 இந்த டிவைடட் பை இருக்கிறத நான் மல்டிப்ளையில் எழுதுகிறேன். அதனால் அப்படியே மாறும் இன்வெர்ஸாக √3/1. இது நம்மளுக்கு கிடைச்சது √3 + 1 மட்டும்தான் கிடைக்குது. டிவைடட் பை 1னாலும் √3 + 1 தான். இப்போ இதோட இது மேட்ச் ஆகலை. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், 1 - tan θ/2. அப்போ 1 - tan 30 டிகிரி. அங்கே அப்போ என்ன வரும், 1 - 1/√3 டிவைடட் பை 1/√3. இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ √3 - 1ன்னு வரப்போகுது. இதுவும் ஆன்சர் கிடையாது, ஏன்னா ரெண்டு மேட்ச் ஆகலையில். அப்போ ஆப்ஷன் சி செய்வோம். 1 - tan θ/2. அப்போது 1 - tan 30 டிகிரி. இப்போ 1 - 1/√3 டிவைடட் பை 1 + tan θ/2 இருக்குது. இப்போ 1 + 1/√3. √3 - 1/√3ன்னு வரப்போகுது. இங்கே √3 + 1/√3ன்னு வரப்போகுது. இப்போ √3 - 1 டிவைடட் பை √3 + 1. ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, இந்த √3 நம்மளுக்கு டிவைடட் பையில் போடுறப்ப கேன்சல் ஆயிரும். ஸோ √3 - 1 இங்கே √3 + 1 தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, √3 + 1 மேலே இருக்குது, √3 - 1 இருக்குது கீழே. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சியும் கிடையாது. இதை வச்சு நம்ம ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். இருந்தாலும் நான் அதுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி செய்யலாம்னா, இங்கே மேலே 1 + இப்போ இந்த 1 - tan θ/2 1 + tan θ/2 இருக்கும். அப்படியே இங்கே வந்து மைனஸ்க்கு பதில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள். அப்போது இதை நம்ம பண்ணோம்னாலும் எப்படி வந்து நிற்கும், √3 + 1/√3 - 1. கொஸ்டினில் உள்ள மாதிரியே வந்துருச்சா, ஆப்ஷன் டி. அப்படி இல்லைன்னா 3 செஞ்சு பார்க்குறோம், அது வரல அப்படின்னாலே ஆப்ஷன் டி தான். இதுக்கு நீங்கள் அந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். tan θக்கு டேபிள் என்னது, 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் at பி. இப்போ பி 90 டிகிரி சொல்லிட்டாங்க. ஏபி = 12 cm அண்ட் பிசி = 5 cm. வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் sin A cos A sin C cos C ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 90 டிகிரி. இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, பின்னு சொல்லிட்டாங்க. ஏசி நம்ம இஷ்டம் தான், எப்படினாலும் வச்சுக்கலாம். இதை ஏ, இது சி, இதில் சி. நம்ம இதில் ஏ வச்சுக்கிறோம், இங்கே சி வச்சுக்கிறோம். இதை மாற்றி எங்கிட்ட வச்சுக்கினாலும் பிரச்சனை இல்லை. அது போக என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி = 12. ஏபி 12 சொல்லிட்டாங்க, பிசி 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் படி ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ 12 ஸ்கொயர்னால் 144 + 25 வரப்போகுது. ரெண்டையும் கூட்டோம்னா 169. 169 எதோட ஸ்கொயரு, 13. இப்போது இதுக்கான வேல்யூ 13 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டிருக்கிறது sin A cos B வேல்யூ. sin Aக்கு ஃபார்முலா என்னது,
ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இது ஆப்போசிட் சைடுனா 5/13. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ. காஸ் ஏக்கு வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இது 12/13. அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற வேல்யூ சைன் சி காஸ் சி தேவை. இப்போ சைன் சி சைன் தீட்டாக்குன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்னியூஸு. சைன் சிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா 12/13. அப்புறம் காஸ் சி தேவை. காஸ் சி. சிக்கு காசுன்னு பார்த்தோம்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸு 5/13. இப்போ அப்படியே ஆப்ஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சைன் ஏ காஸ் பி. சைன் ஏ காஸ் ஏ பார்ப்போம். 5/13 இங்கே 12/13. அப்போ கீழே 169 தான். ஓகே, மேலே 5 12s are 60. 60 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது எது? ஏசி ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 60/169. இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? சைன் சி காஸ் சி. சைன் சி என்ன? 12/13. இங்கேயும் 5/13. கீழே அப்போ 169 தான். 12 5s are 60. இப்போ 60/169. ஆப்ஷன் சி. Next question. Ram bought a cycle for 1900 rupees and sold it for 1862 rupees. What was the percentage loss? லாஸ்னு சொல்லிட்டாங்க, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்முக்கு பென் பேப்பரே தேவையில்லை, அது இல்லாமையே பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 1900 தான் வாங்கின விலை, விற்ற விலை எவ்வளோ? 1862. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 62னா 72, 82, 92. அப்புறம் அங்கே வந்து 1900 இருக்குது. ஸோ 38 rupees. லாஸ் பர்சன்டேஜ்னா என்ன? லாஸ் பை சிபி இன்ட்டு 100. அங்கே மேலே இப்போ 38ன்னு கண்டுபிடிச்சாச்சு டிஃப்ரென்ஸு. 38 டிவைடட் பை 1900 இன்ட்டு 100ன்னு போடுவோம். அங்கே 38 கீழே 19 இருக்கும். அந்த 100ல் 2 ஜீரோ மேலே கட் ஆயிரும், கீழே 2 ஜீரோ கட் ஆயிரும். 38/19 என்னது? 2. அவ்வளோதான் ஆன்சரு. இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன். சிபி 1900, எஸ்பி வித்த விலை 1862. சிபி மைனஸ் எஸ்பி, அதாவது லாஸ் என்ன அப்படின்னா 38. அவங்க கேட்டிருக்கிறது லாஸ் பர்சன்டேஜ். அப்போ லாஸ் பை சிபி இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ மேலே 38 வரப்போகுது. சிபின்னா வாங்கின விலை 1900 இன்ட்டு 100. இந்த ஜீரோ கட் பண்ணோம்னா இது 1, இது 2 டைம்ஸு. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 2%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 13? கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அது டிவைடட் பைன்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு அந்த கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் என்ன அப்படின்றத எழுதிருங்க. சில நேரம் கிரேட்டஸ்ட் 4-digit கொடுக்கலாம், 2-digit கொடுக்கலாம். அது என்னன்றதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. தட் இஸ் டிவிசிபிள் பை 13 கேட்டிருக்காங்க. அப்படியே 13னால் இதை டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா 7 × 13னா 91 வரும். இங்கே 89. 6 × 13 வந்து 78. 9 8 1 1. ரிமைண்டர் 11 வருது. இப்போ 999 நம்ம பண்ணோம். இங்கே ரிமைண்டர் 11 வருது. டேரெக்டாக இதை மைனஸ் பண்ணால் அதான் ஆன்சர். 999ல் 11 போச்சுன்னா எவ்வளவு? 988. ஆப்ஷன் சி. இதுதான் லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 13. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. 76 நம்ம கோஷன்ட்டாக எடுத்திருந்தோம். இப்போ பாருங்கள், 76 13 போட்டால் 18, 7 3s are 21, 22. இங்கே 6 7 போடுவோம். 8 8 9 88 வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 13 கூட்டு பாருங்க, 1001 வந்துடுது. இப்போ லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் என்னது? 79, 988. 988 தான். இந்த மாதிரியே செஞ்சிட்டிங்கன்னா சம் சிம்பிளாக முடிச்சிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, அதோட டிவிசிபிள் பை என்னன்றதை பண்ண சொல்கிறாங்க. நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். அந்த 3-digit நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வில் பி தி ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் வித் பேஸ் 44 cm அண்ட் ஹைட் 22 cm? ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா என்னதுன்னா பேஸ் ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 44 20 22ன்னு. இந்த சமுக்கு பென் பேப்பரே தேவையில்லை. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட போகிறோம். நான் செஞ்சு காமிக்கிறேன். அதை நான் ஈஸியாக பண்ணுறதுக்கு 44 4 × 11, 22 2 × 11.
4 2 சார் 8, இங்கே 121 121 8ன்னு பண்ணோம்னா இங்கே 8 வரும், அடுத்து இங்கே 6, அடுத்து 9 968, ஆப்ஷன் டி. Next question, dividing 742 into 2 parts in the ratio 5:9 will give the 2 parts as 742 இருக்கான், அதை 5:9 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. அப்போ 2 பார்ட்டும் தனித்தனியாக எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்குமே பென் பேப்பர் தேவையில்லை. 5 9க்கு 14 எடுத்துக்கோங்க, 2 கூட்டினா 14, 14 தான் 742னா 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 14 டேபிள் தெரிஞ்சிருந்தாலே போதும். அங்கே 742 இருக்கா, 742க்கு 5 × 14னா 70, இங்கே 42ன்னு வரப்போகுது, அப்போது 3, அப்போ 1 தான் 53ன்னு தெரிஞ்சு போச்சு. 53 × 5, 3 5 சார் 15, அங்கே 5 5 சார் 25, அங்கே 15 பண்ண 1 இருக்கும், ஸோ 265 ஆப்ஷன் ஏ. பியில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது, ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன். 5 9 ரெண்டையும் கூட்டினா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 5:9 தான் 742, அதாவது 14 தான் 742ன்னா 1 எவ்வளோன்னு பாருங்கள். இதை கேன்சல் அவுட் பண்ணால் 5 14 சார் 70, இங்கே 4 வரப்போகுது, இப்போ 3, இப்போ 1 தான் 53ன்னு ஆகிப்போச்சு. 5 × 53ன்னு போட்டால் 265, அப்புறம் 53 × 9, 9 3 சார் 27, இங்கே மிச்சம் இருக்கும், இங்கே 4 7, 477, ஆப்ஷன் பி. Next question, seats for mathematics, physics and chemistry in a school are in the ratio 7:8:9. There is a proposal to increase the seats by 30%, 40% and 50% respectively. What will be the ratio of increased seats? 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 7 8 9ன்னு. இதை 30% இன்க்ரீஸ் பண்ணணுமா ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு. ஓகே, நான் இந்த ரேஷியோவை 7 8 9 ரேஷியோ நான் எப்படி எழுதுறேன்னா 70 இங்கே 80 இங்கே 90ன்னு எழுதிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் பண்ணுறப்ப மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு கேன்சல் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே 0 சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 3லையுமே நம்ம காமனாக தான் சேர்த்துருக்கோம். கடைசி கேன்சல் அவுட் பண்ணோம்னாலும் மேலே உள்ள ஆப்ஷன் தான். இங்கே 30% இன்க்ரீஸ் அப்படின்றதுனால 130/100. அடுத்து ஃபிசிக்ஸில் எவ்வளோன்னா 8, ஓகே, அது எவ்வளோ 40% கூடுது, அப்போது இங்கே 140/100. அப்புறம் கெமிஸ்ட்ரியில் 50% இன்க்ரீஸ், இங்கே 150/100. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும், இந்த 2 0 கேன்சல் பண்ணுவோம், இங்கேயும் 0 கேன்சல் பண்ணோம்னா 7 8 13னா 91 ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற ஆப்ஷன், ஃபஸ்ட்டு ஏ பிசின்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது இங்கேயே முடிச்சிடலாம் செம்ம, இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இங்கே 2 0 இங்கே 2 0 போச்சுன்னா 8 4 சார் 32, 2ல் தான் முடிய போகுது. இங்கே யூனிட் டிஜிட் வச்சும் காமிக்கிறேன். இங்கேயும் 2 0 முடிச்சோன்னா 5 9 சார் 45, இங்கேயும் டிஜிட் 5ல் தான் முடிய போகுது. இதை வச்சும் பாருங்கள், இங்கே 91, இங்கே முடிகிற டிஜிட் 2வா, இங்கே முடிகிற டிஜிட் 5, இப்படி தான் வருது. ஆப்ஷன் பி தான். இது மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே 112 தான் வரப்போகுது, இங்கே பண்ணிங்கனாலும் 135 தான் வரப்போகுது. முடிஞ்சளவு செம்ம ஸ்டெப்ஸை கட் ஷார்ட் பண்ணி டைம் டியூரேஷனை கம்மி பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கஷ்டமான சம்ஸுக்கு டைமும் போட முடியும். ரீசனிங்கில் பசில்ஸ்லாம் கேட்டதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், excluding stoppage station the speed of the train is 60 km/h and including stoppage station it travels at a speed of 45 km/h. for how many minutes does the train stop per hour? ஸ்டாப்பேஜ் இல்லாமல் அதோட ஸ்பீடு, ஸ்டாப்பேஜ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஸ்டாப் ஆகிருக்கு மினிட்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரேர் கான்செப்ட் தான், ஆனால் இது சிம்பிளாக இதுவும் பென் பேப்பர் எல்லாமே செய்யலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹையஸ்ட்டு ஸ்பீடு என்னது, ஸ்டாப்பேஜ் இல்லாமல் 60 மைனஸ் ஸ்டாப்பேஜோடு உள்ளது 45, 60 - 45 டிவைடட் பை அந்த ஹையஸ்ட் ஸ்பீடை கீழே போடுங்க, 60 - 45 டிவைடட் பை 60, இவ்வளோ தான் சம்மு. 60 - 45 டிவைடட் பை 60னா 15/16 வரப்போகுது. 15 கீழே 60, அப்போ 1/4, 1/4 ஹவர் தான் ஆன்சரு. அவங்க கேட்டுருக்கிறது மினிட்ஸு, அதாவது காவாசி ஹவர்னு வருது. 1 ஹவர்னா 16 மினிட்ஸு, கால்வாசினா எவ்வளவு 15 மினிட்ஸ், ஆப்ஷன் ஏ. இருந்தாலும் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். 60 - 45 டிவைடட் பை ஹையஸ்ட் ஸ்பீடு என்ன 60 மினிட்ஸ்ன்றதுனால நான் இங்கே 60யும் போட்டு இங்கேயே டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வர மாதிரி பார்க்குறேன். 60 - 15னா 15 டிவைடட் பை 60, இந்த 60 அவ்வளோதான். கேன்சல் பண்ணோம்னா 15 தான் ஆன்சரு, 15 மினிட்ஸு. அதுக்காக தான் நம்ம இங்கே 60 போட்டிருக்கேன், மினிட்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்காக. இது ஹவர்ஸில் இருக்குது,
அதில் மினிட்ஸில் மாற்றுறதுக்காக 60 இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 21 சென்டிமீட்டர் வாட் வில் பி இட்ஸ் வால்யூம்? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 21 வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் கியூப், 4/3 இன்ட்டு 22/7 ஆர் கியூப்ன்றதுனால 21 × 21 × 21. இந்த 7 3s are 21, அப்படியே இதை 21 தூக்கி விட்டுடலாம். இப்போ 4 × 22னா 88, 21 ஸ்கொயர்னா 441. ஆப்ஷன் அப்போ கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 8ல் தான் முடியணும். ஆப்ஷன் சின்னு போட்டே போயிட்டே இருக்கலாம், இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன். 441, 8 1 8 4s are 32, 32 35, அதே 8 தான். ஸோ 8 2 5 3 8 10 8 8 38808. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ இஸ் 80% மோர் தென் பி, அப்படியே எழுதுவோம். ஏ இஸ் 80% மோர்ன்றதுனால 180/100 தென் பி. அண்டு பி இஸ் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பி இஸ் 20% லெஸ். அப்போ 100லேருந்து 20 கழிச்சோம்னா 20% லெஸ் தென் சி கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கு பார்த்தோம்னா 9/5, இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 4/5. இப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி, ஃபஸ்ட்டு இதில் கிடச்சது 9 ஏக்கு, பிக்கு 5, ஏன்னா ஏ டிவைடட் பை பின்னு போடுவோம், 9/5 வரும். ஸோ 9:5, பி இஸ் டு சிக்கு 4/5. அப்போ இந்த 5 இங்கே ஷேர் ஆகும், இந்த 5 இங்கே வரும். 9 4 அப்படியே அதை எடுத்து ஆப்ஷனை பாருங்கள். 9 4s are 36, 3 ஆப்ஷனில் இருக்குது. செகண்ட் நம்பருக்கு வாங்க, 5 4s are 20, 36 20ன்னு வர்றது ஆப்ஷன் பி மட்டும்தான். மூணாவது பண்ணோம்னாலும் பாருங்கள், 5 5s are 25, ஆப்ஷன் பி. ரிமைனிங் சம்ஸை பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.